ஒரு 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 காலகட்டத்தில வந்து இந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. சம்பளம் இவ்வளோ அதிகமாயிடுது. எல்லாமே கரெக்ட்டான ரூட்ல போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு அரசியல் என்ட்ரி வந்து அவரு அறிவிக்கிறாரு. இந்த என்ட்ரிக்கு பிறகு அவருடைய டிரான்சிஷன் எப்படி சார் இருக்கு? சினிமால வந்து ஒரு படம் தான் வரப்போது. பட் அந்த படம் அந்த டைம் பீரியட் வரைக்கும் வளர்ச்சியா, வீழ்ச்சியா அவருக்கு? விஜய பொறுத்தவரைக்கும் சினிமால அவர் சூப்பர் ஸ்டார். அது எந்த மாற்றம் கிடையாது. விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் கலெக்ஷன் கிங். அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அரசியல பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு எதுவுமே தெரியல. அரசியல் பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் புரிதல் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார் சினிமால. அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி, அதாவது தவறா பயன்படுத்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கூட்டத்தை வந்து எப்படி சொல்றது, தொண்டர்களா மாத்தி ஓட்டு விழுகும், அவர்களால் ஓட்டு விழுகும், அவர்களால் நம்ம ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னு நினைச்சு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப தவறு. என்னுடைய பார்வையில் விஜய் வந்து இன்னும் பக்குவப்பட்டு இன்னும் காலம் எடுத்து அந்த அரசியலுக்கு வந்திருக்கலாம். அவசரப்பட்டு அரசியலுக்கு வந்துட்டாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த அரசியல் புரிதலும் இல்லை, எந்த ஒரு அரசியல் பக்குவம் இல்லைங்கிறதுக்கு கரூர் சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கரூர் சம்பவம் ஒரு சரியான உதாரணம்.